கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வேதவசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் எப்பொழுது வருவார்? நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலே வருவார். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து விடுவீர்கள். ஒரு மனுஷனுக்குள் அசுத்த ஆவி எப்பொழுது வருகிறது? ஒருவன் ஆதாமுக்குள் இருக்கும் பொழுது அசுத்த ஆவி என்பது ஊட்டப்பட்டு அவன் பலவீனம் அடைகிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனி புசிக்கும் நாளில் அவர்கள் பலனாய் இருந்தார்கள். தேவ பலன் அவர்கள் மீது இருந்தது. தேவனைப் போல அவர்கள் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியார் புறாவை போல அவர் மேல் இருந்திருந்தார். தேவ வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள். தேவ பலன் இருந்த சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி அங்கே இருந்தது. அவர்கள் தோட்டத்திலே ஆதாம் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் மரம் இருக்குது, அதை கனியை பறிக்காதே புசிக்காதே என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி விசுவாசத்தை பழகிவிட்டு தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை பறித்தால் புசித்தால் உடனே பரிசுத்த ஆவி விலகி போய்விட்டது. அசுத்த ஆவி அவள் மீது இறங்கியது. உடனே பலவீனம் அடைந்து விட்டால். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் பாவமும் மரணமும் அவள் மீது வந்தது. அதை ஆதாமுக்கும் கொடுத்தால் ஆதாமும் புசித்தான், அவனும் பலவீனம் அடைந்தான். பாவமும் மரணமும் வியாதியும் வந்தது. அந்த ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு துரத்தினார். அந்த ஆதாம் ஏவாளுக்குள் பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால அசுத்த ஆவி ஒவ்வொரு மனிதன் மேலே பிறக்கும் பொழுதே இருக்கிற என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் குருகுணத்தில் உருவானேன். அந்த அசுத்த ஆவி இருக்கிறத பலவீனங்கள் வருது. இங்கே சொல்கிறார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லப்படும். அப்போது ஒரு மனுஷன் எப்பொழுது பலன் அடைகிறான்? பரிசுத்த ஆவி அவன் மீது ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியாக கிறிஸ்து அவன் மீது கிறிஸ்துக்குள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவ விருட்சத்தின் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. நீங்கள் பலன் அடைந்து விடுகிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வரும்பொழுது ஆவியானவர் புறாவை போல் உங்கள் மீது இறங்கும்போது அங்கே பலன் வருகிறது. வியாதியிலிருந்து சுகம் வருகிறது, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் வருகிறது, மரணத்திலிருந்து உரித்தெய்தல் வருகிறது. இயேசு உரித்தெய்தலும் ஜீவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ வார்த்தையை பேசணும். தேவ நீதியை உழித்ததில் தேவனுக்கு பேசணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு பேசும்போது பரிசுத்த ஆவி உன் மீது அசைவாடுகிறார். அங்கே பலன் வருகிறது. ஆத்மாவிலே பலன், ஆவியிலே பலன், சரீரத்திலே பலன், பொருளாதாரத்திலே பலன்,
எல்லாவற்றிலும் பலன் பவர், பரிசுத்த ஆவியினுடைய பவர் வருகிறது. இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் Acts 1:18. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witness in me in Jerusalem and in all Judea and Samaria and to the end to the earth. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி வர வேண்டும். அதுக்கு நீ ஆதாமுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை வாழும் பொழுது நன்மார்கன் துன்மார்கன், நல்லவன் கெட்டவன், கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, அது தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்குற வரைக்கும் அசுத்த ஆவி உன் மீது அசைவாடி பலவீனமாக தான் இருப்பாய், வியாதியாக இருப்பாய், சோர்வாய் இருப்பாய், கவலைப்படுவாய், துக்கப்படுவாய், பகைப்பாய், சபிப்பாய், எரிச்சல், வேதனை, மாம்ச சிந்தையெல்லாம் இருக்கும். ஆவியில் பலவீனம், ஆத்துமாவில் பலவீனமான எண்ணங்கள், பகைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், இதெல்லாம் பலவீனமான எண்ணங்கள், பலவீனங்கள். அசுத்த ஆவி இருக்கிறதுனால பலவீனமான கோபம் வரும், கசப்பு வரும், பகை வரும், இச்சை வரும், சண்டைகள், பொறாமைகள், இதெல்லாம் பலவீனமான எண்ணங்கள். ஏன்னா பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலகத்தை காட்டுறேன், நன்மை தீமை காட்டி, நன்மார்க்கு துன்மார்க்கத்தை பிதாக்கும் தேவனுக்கும் காட்டுறேன், குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு காட்டுறேன். அசுத்த ஆவி, வியாதி, வறுமை, தரித்திரம், எண்ணங்களில், சிந்தைகளில் அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், கவலைகள், பயங்கள், சோர்வுகள், இதெல்லாம் பலவீனமான திங்கிங், பலவீனமான காரியங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கை. எப்போ பார்த்தாலும் கவலைப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போவாங்க, எப்போ பார்த்தாலும் பயப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருப்பாங்க. இதுதான் பலவீனம்னு சொல்லப்படுது. இங்கே சொல்கிறாரு அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பலன்னா அன்பு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணம், தயவு, சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் பலன். அதுக்கு கிறிஸ்து அவர் தேவி நீதி உழித்ததில்லை, அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும், ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அப்போ ஆத்துமாவில் பலன் வருது, பயமே இல்லை, சந்தேகமே இல்லை, கோபம் இல்லை, இருமணம் இல்லை, கசப்பு இல்லை, பகை இல்லை, வைராகியம் இல்லை. அப்போது ஆத்துமா பலன் அடைகிறது. அல்லேலூயா. ஆத்துமா புஷ்டி அடைகிறது, சமாதானம், கான்ஃபிடன்ஸ், தைரியம். தேவன் தனக்கு ஆதாம் முடிவில் கிறிஸ்துவை கொடுப்பது. கிறிஸ்து சொன்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவ வார்த்தையை பேசுவது. அல்லேலூயா. ஜீவ வார்த்தையை பேசுவது. நன்மை தீமை வார்த்தை, நன்மார்க்கு துன்மார்க்கம், சுய நீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்துமே தான். அசுத்த ஆவி உன் மேலே வந்து பலவீனம் அடைவார். ஆவியில் பலவீனம், ஆத்துமாவில் பலவீனம், பலவீனமான எண்ணங்கள், சந்தேகங்கள், கோபங்கள், பயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், அச்சம், இச்சை, இப்படி பலவீனமான எண்ணங்கள், பலவீனம், அசுத்தாவி வர்றது பலவீனம், சோர்வு, தற்கொலை எண்ணங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கையில். ஏன் ஒரு மனுஷங்கிறான் பலவீனம், அசுத்த ஆதாமுக்குள்ளே இருக்கிறான். நன்மை தேவன் நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு உலகத்துக்கும் காட்டுறான். அப்போது ஆவியில் பலன் அடி, ஆத்துமாவில் பலன் அடினா கிறிஸ்து தேவனி உங்களை சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, உன்னை துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தையை பேசு. ஆதிகாமத்து வெளிப்பது இயேசு சாமன்ற வாக்குத்தத்தில் பிதாகுமார் பசுத்தாவை கொடு. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்திலும் கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. நன்மை தீமை வார்த்தையை பேசாத. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு. அசுத்தாய் வந்து பலவீனமாக தான், சரீரத்தில் பலவீனம் வந்துடும், வியாதி வந்துடும், கண்ணு கட்டி விடும், காது கட்டி விடும், கை கட்டி விடும், ஆற்று, லங்ஸு, கிட்னி, உடம்புல பலவீனம், வியாதி, அசுத்தாவி அசைவாடுறதுனால. அதனால் பரிசுத்தாவி வரணும்னா கிறிஸ்து அவர் தேவி நீதி, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு, தேவி நீதி உழித்ததல். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது.
இயேசு ஜீவ விசத்துக்கு ஜீவ வார்த்தை, ஜீவ சரம், ஜீவ ரத்தம். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமானவர். பிதா குமார் பசுத்தாவி. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமானவர். இயேசு கிறிஸ்துவின் என்ற வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். ஏக்கால் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது சில 1:8 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. எப்போ பரிசுத்த ஆவி வரும்? ஆதாமுக்குள் இந்த நன்மை தீமை காரியத்தை தேவன் அசுத்தாவி வந்து ஆத்மாவில் வியாதி வறுமை தெரியணும், கவலைகள், பயங்கள், சோர்வுகள். நான் பயந்த காரியம் எனக்கு நடந்து நான் அஞ்சினது அப்படியே வந்து யோபு சொல்கிறேன். பயமான எண்ணங்கள், சோர்வுகள், சந்தேகங்கள், இதெல்லாம் என்னக்கா நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்டிலிச்ச ஜீவனத்துக்கு தேவத்தனை கொடுக்குற அவிசுவாசம் கண்டிப்பாக வரும். சந்தேக எண்ணங்களில் பலவீனம், நெகட்டிவ் தாட்ஸ், ஆகாது போகாது வராது, இந்த எண்ணங்களே நம்ம பிசாசத்தை தடை பண்ணிடுவோம். அசுத்தாவியின் எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்கள், சரீரத்தில் பலவீனம் வந்துடும். டிப்ரெஷன், பிபி, சுகரு, இதெல்லாம் யாவது பலவீன சரீரத்தில். அப்போ இதிலெல்லாம் இருந்து பலன் அடையும்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஒரு ஜீவ சர்வ, ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சியம், தேவன்பு, தேவ நீதி, உழித்தெழுதல், பரிசுத்த ஆவியானவர், தேவ நீதி, தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இதை இடைவிடாமல் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவி உங்கள் மேலே நேரிடும். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரணும்னா கிறிஸ்துக்குள்ளே வரணும், ஜீவ வார்த்தைக்குள்ளே வரணும். நன்மை தீமை வார்த்தை பேசக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் நமக்கு செய்த துரோகம் தான். பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கறியை சாப்பிட்டதுமே பலவீனம் வந்து விட்டது. ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம். அசுத்தாவி அண்டங்காக்கா அசுத்தாவி வந்துட்டு, அசுத்தாவி வியாதி, வறுமை, தரித்திரமாகி போச்சு, மரணம், பாதாளம், இதெல்லாம் பலவீனம். அசுத்தாவி எங்கேயோ அங்கே பலவீனம். பசுத்தாவி எங்கே? பசு பலன், ஐஸ்வர்யத்தின் பலன், சமாதானத்தின் பலன், சந்தோஷத்தின் பலன், கிருபையின் பலன், மகிமையின் பலன். இயேசு பலமாயிருந்தார். ஜீவ பலன், ஜீவ வார்த்தை, தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், பிதா குமார் பசு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுப்பது, எக்காலிருந்து கொடுப்பது, என் நேரமும் கொடுப்பது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ன பண்ணுவீங்களா? பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா மொழியிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எருசலேமு, யூதேயா, சமாரி எல்லாம் ஆதாம் வழியாக இப்போ நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிக்கினாலே ஷாகவே கிடக்குறாங்க. அசுத்தாவில பலவீனம், ஆவியில் ஆத்மா, சரீர கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, கண்கள், எச்சமம், ஜீவனத்தில் பெருமை. உலகம் ஃபுல்லாக நீ எங்கே போனாலும் ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துன்பத்தில் உருவானேன். பலவீன எண்ணங்கள், பலவீன சிந்தனைகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், அதை தேவன் தனக்கு உலக அசுத்தாவிலே இருக்கிறாங்க. செங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவி பசுத்தாயிருக்கு பலனை கொடுக்குறார். மத்திய மார்புகால எங்கே பார்த்தாலும் சரீரத்தில் பலவீனம், வியாதியஸ்தர்கள், திமிர்வாதக்காரர்கள், லேகோன் பிசாசு பிடித்தவர்கள், உடர்கள், சவுடர் முடவர்கள், சரீரத்தில் பலவீனம். ஆனால் ஆதாம் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிகள், நான் துர்குணத்தில் உருவானேன். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால அசுத்தாவி அறி உடம்பெல்லாம் பலவீனம், ஆத்மா பலவீனம், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சாவு, இந்த கணிப்பு சாகவே சாவாய். இப்போ அந்த 38 வருஷம் வியாதியத்தில் பார்க்குறான். 38 வருஷமாக சரீரத்தில் பலவீனம், பெஸ்ஸா குலத்தில். அவனுக்கு எப்படி பலன் வந்தது? பசுத்தாவி எப்படி இருக்கிறாரு? நானே நல்ல மேய்ப்பன். இந்த 38 வியாதியஸ்தனுக்காக ஜீவனை தழும்புகளாக சுக தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாருப்பாருங்க. உடனே பசுத்தாவி புறாவு போல அவன் மேலே இறங்கிச்சு. அசுத்தாய் ஓடி போச்சு. பசுத்தாய் இப்படி சரீரத்தில் பலன் அடைந்து 38 வருஷத்துக்கு சரீரத்தில் பலன். அதான் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்போ என் சரீரத்துக்கு அடையாளம், இந்த திராட்சரசம் என் ரத்தத்துக்கு அடையாளம். பலன் இயேசு ரத்தத்தில் இருக்கிறது, ஜீவ சரீரத்தில் இருக்குது, ஜீவாற்று, ஜீவலங்ஸு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலக சரீரத்தை பலன் இறங்கும், சுகம் இறங்கும். அல்லேலூயா. பசு தாவியானவர் இறங்குவார்.
அப்போ இயேசு எங்கும் சுற்றி திரிந்து பலவீனங்களை எல்லாம் நீக்கிறார். ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ 12 வருஷமாக பலவீனம், அநேக வைத்தியர்களால் அநேக ஆசிரியர் சற்றாகிலும் சுகமில்லை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்றார். அந்த ஜீவரத்தை அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு, ஜீவனையே கொடுக்குற நல்ல மேய்ப்பன் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்குறாரு. அப்படி கேள்விப்பட்டது சரீரத்துக்கு பலவீனங்கள்லாம் உடனே 12 வருஷத்துக்கு அப்புறம் உடனே பெரும்பாடு அங்கே நின்று போனதுன்னு பார்க்குறோம். தேய்கோன் பிசாசு, உடம்பெல்லாம் பிசாசு, அசுத்தாவி தேய்கோன் 2000 பிசாசுகள் பிடிச்சிருக்குது. ஆத்மாவில் பலவீனம் நிர்மாணம் ஆகிட்டான். ஆதாம் வழியாக இந்த பாவம் செய்து உடம்பெல்லாம் பலவீன பிசாசுகள் 2000 பிசாசுகள். அவனை பார்த்தாரு. பசுத்தாவி புறாவை போல அவன் மேலே ஏறணும். 2000 அசுத்தாவி அவனை விட்டு ஓடணும். அவனே நல்ல மேய்ப்பன் அந்த லேகோன் பேசி ஜீவனையே ஜீவ ரத்தத்துக்கு கொடுக்குறாரு. அந்த ஜீவனை எல்லையற்ற ஐஸ்வர்யம், தரித்திர பலவீனம் ஓடிடும், ஐஸ்வர்யம் தாக்கும். ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகு வாய்நாளெலாம் கொடுக்கும்போது தரித்திர அசுத்தாவியோட ஐஸ்வர்யம் வாசலை தட்டும். இந்த ஏழை கூட கத்துறவனை எல்லாம் இருக்கு நீங்கள் நினச்சித்தான் தாவி சொல்கிறான். ஆடு மேய்க்கிற ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். கற்றை நான் எக்காலத்தில் துதிய பூது வாயிலும் துதியை தோத்திரம் ஆராய்ஞ்சப்போ கிறிஸ்து கருத்த காரியங்களை, ஜீவன் கருத்த காரியங்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாய் மாறினான். அல்லேலூயா. ஆபிரகாம் பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கும்போது 100 வயசில் சரீரம் பலனை 90 சிறிகள் வைப்பான் என்ன பிறகு சரீரத்தில் பலன் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். 100 வயசு 90 வயசு 22 வயசு 18 வயசாக மாறி போச்சு. வாலிப பருவம் வாலிபத்தின் தன்மை வந்ததுமே 100 வயசு ஆபிரகாம் 90 வயசு சிறிகள் வைப்பான் நின்று போன சாரால் பிள்ளை பெறும்படி பலனை பெற்றால் போனது. ஈசாக்கை பெறும்படி பலன் பாருங்க. அவர்கள் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆபிரகாமும் சாராலும் தான் சரீரம் செத்து போனதை என்ன பலவீனத்தை அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இல்லை. ஒரு பலிபீடத்தை கட்டி பைதட்டோடு அவர் தேவனை மகிமைப்படுத்தி எப்படி இயேசுவை தேவன் தனக்கு பழைய சரீரத்தில் பைதட்டோட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடு கிறிஸ்து அடையாளம் பழைய ஏற்பாட்டில் அதை தேவன் தனக்கு எங்கே போனாலும் பலிபீடத்தை தேவனை விசுவாசத்தில் வல்லவனானார்கள். சரீரம் பலன் அடைந்தது. 90 வயசு சிறிகள் வைவான் என்ன ஒரு பிள்ளை பெறும்படியாக பலனை சரீரத்தை பலனை பெற்றுக்கொண்டார். ஆத்மாவில் பலம். ஆத்மா எப்போ பார்த்தாலும் கவலைப்படுது, அசுத்தாய் பிடிச்சுங்க. அவங்க கப்பலுக்கு வந்த மாதிரி இருப்பாங்க. ஒரே கவலை, சோறு, பயம், எப்போ பார்த்தாலும் கலக்கம், பதட்டமாகவே இருப்பாங்க. அவ்வளோ பலவீனம் அசுத்தாவி. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஒரு சபிக்குள் ஆசிரியர்கள் பகைக்குள் நன்மை சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணேன். யாரை பார்த்தாலும் வெறுப்பு கசப்பு ஆதாமே சிந்தேன். அதை தேவன் தனக்கு உலக அசுத்தாவி இறங்கி சரீரத்தில் பலவீனம், ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், சிந்தையில் பலவீனம், ரொம்ப சாபமாக இருப்பாங்க, பிரச்சனையாக இருப்பாங்க, அவிசுவாசமாக இருப்பாங்க, அவநம்பிக்கை அசுத்தாவி எங்கேயோ அங்கே சிறையிருப்புறவும். அப்போது பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே பலன். அப்போ அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இயேசு பரிசுத்தாவியே இருக்கிறார். மத்திய மார்க் இதுவும் அவர் எங்கும் சுற்றித்தார். வியாதிய சத்தியமிருவாதக்காரன் தேகோன் பிசாசும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட உடனே பசுத்தாய் இறங்குமே சரீரம் ஜீவரத்தம். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தமே. உடனே அசுத்தாய் ஓடி வந்து பசுத்தாய் இறங்குது. உடனே பலன் எழுந்து நடந்தான். இதனால ஜனங்களை அவர் வெளியிலாகிற ஆதாம் உங்கள் பிறந்த கிறிஸ்துக்குள் உள்ள நன்மைத்தையும் அறியத்தக்கவனை ஜீவ விசத்துகளில் கூட ஜீவனா இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவருடைய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தில் வந்தால் தான் பலனே வரும். ஆசீர்வாத பலன், ஐஸ்வர்ய பலன், சமாதான பலன், சந்தோஷ பலன், ஆவியின் கனியோ அன்பு, தேவ சமாதானம், தேவ இறக்கம், தேவன் வண்ணம், தேவ நீதி, சுய நீதி அநீதி அது பலவீனம். இயேசு தேவ நீதி, தேவ அன்பு, தேவ இறக்கம், தேவனுடைய கிருபை, தேவனாவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க ஆதாம் வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிசாகவே சாவாய். ஏதே தோட்டத்தில் ஆதாமியாவார் பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க பிசாகவே சாவாய். ஆவியில் பெரிய சரீரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பிசாசு உள்ள புகுந்து திருடமும் கொள்ளவாய்க்கு வேறு நானும் அவைகளுக்கு
ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்து சொல்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கத்துக்குள் வாங்க. இயேசு நாடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவ வார்த்தை நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் அதான் பலவீனம். பாவத்தின் சம்பளம் மரணம். சரீரத்தில் உரிமையாக வருவான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும். ஜீவ வார்த்தை கேளுங்க. அந்த ஜீவ வார்த்தை தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் இருக்கிறது. மரித்த லாசர் கூட இயேசு உயிர்த்து லாசர் வியாதிப்பட்டு பலவீனத்தில் லாசர் வியாதிப்பட்டு மறிச்சிட்டான். பலவீனத்தில் இயேசு மரித்தோரின் உயிர்த்தல் நானே உயிர்த்தேன் ஜீவன். தேவன் தனக்கு ஆதம் மரித்த லாசர் கூட உயிரோடைய அவ்வளோ பலன் உயிர்த்ததிலும் பலன். நானே உயிர்த்தேன் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தேன் ஜீவனமாக இருக்கிறார். ஆதாம் பாவமும் மரணமாக இருக்கிறான். பாவ வாழ்க்கையை விடுங்கள். தேவி நீதி உயிர்த்ததற்குள் வாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் வாருங்க. ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசரம் ஜீவரன் அளவற்ற அன்பு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் பிதா குமார் பசு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூட ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டாலும் ஒரு ஆள் மூலம் பலவீனம் வந்துடும். இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் பரிசுத்தாவி புறாவானவர் நம்மேல் இறங்குவார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இல்லைன்னா அசுத்தாவி வந்துக்கிட்டே இருக்கும். ஆதாமின் சிந்தை நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பாவமும் மரணம் தேவனுக்கு தனக்கு உலகத்தில் அசுத்தாவி வாய்நாளெல்லாம் ஆவியில் சரீரத்தில் பலவீனம் வியாதி கடந்தல் ஆபத்து விபத்து நாசம் மோசம் ஒரே போராட்டம் பிசாசு தொடர்ந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும். கிறிஸ்துக்குள்ள நாணயத்தில் நீங்கள் கூறுகிறீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் ஒவ்வொரு 26 வருஷம் முன்னூற்றி தேவி நீதி உயிர்த்து பிதாக்குமார் பசு ஆதாம் முழு உழைத்து கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய்வில் தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய செங்கடல் பிளந்து போகும். யோர்தான் பின்னிட்டு போய் எரியோ தரைமட்டமாகும். போனும் தேன் ஒரு நலமும் விசாலமான கோணான் தேச வாய்வு உண்டாகும். தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சாபம் நீங்கள் ஆசீர்வாதம் வரும். அவமானம் வெக்கம் நீங்கள் மகிமை காணும். புகழ்ச்சி கீர்த்தி வரும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள இருந்தா அவர் ஜீவாவி ஜீவாத்மா ஜீவ சரீரம். இல்லைன்னா நன்மத்தீமை ஆவி நன்மத்தீமை ஆத்மா நன்மத்தீமை சரீரம். அது பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதனால் அன்பாவிலே பரிசுத்தாவி உங்கள் மீது வரணும்னாக்கா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். இயேசு உங்களை சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்குழுக்கு நன்மை செய் சத்துருக்களை சிதைகி உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுன்னார். கிறிஸ்துவை கொடுங்கள். பரிசுத்தாவி உங்கள் மேல் வருவார். பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே பலன் உண்டாகும். வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கும். இயேசு மத்திய மார்க் லூக்கா மத்திய அவர் எங்கும் சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை தேவி நீதி நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஜீவ வார்த்தையே கொடுக்குறார். எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க உலகம் ஃபுல்லாக எந்த நாட்டுக்கும் எந்த படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலை எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவச கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு தான் இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். அவர் தான் பலன் மாபெரும் பலன். ஒரு தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. மனுஷன் பிசாசு பாவத்தின் சம்பளமான பாதாள ராஜ்யமாக இருக்குது. அது பாவம் சாபம் மரணம் தரித்திரமாக இருக்குது. ஒரே பலவீனம். குடித்த தண்ணி குடிக்கிற தண்ணி உன்னிருந்து பூமி சபைக்கு முள்ளு குறுக்கும் பிழைப்புன்னு சொல்லப்படுது. சரீர பலவீனம் ஆத்ம பலவீனம் வாழ்க்கையில் பலவீனம் குடும்பத்தில் பலவீனம் தொழிலில் வியாபாரத்தில் எங்கே பார்த்தாலும் அசுத்தாவி இறங்கி திறந்து கொண்டது ஐக்கியமாக இருக்கிற கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஜீவரத்தை இந்த 50 திராட்சமானுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் உலகத்தை அன்பு கூறுங்க. கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை பருவம் வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்குது. கல்வார் சொல்லி எல்லாருடைய பலவீனத்தை பாவத்தை மறந்து தரித்து ஜெயிச்சுன்னா அவருக்கு தலைமையில் கழிச்சு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்து ஜீவ சரீரம் கொடுத்தாரு. கைவிட்டதாக ஹாபி கொடுத்து ஜீவ சரீர ஆதாம் ஜீவ சரி பூனே பாவனுக்கும் மனம் பலவீனத்தை பசுத்தாய் வந்து தேவ மருத்துவர் உயிர்த்தல் வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டார். 3 நாளில் பாவம் மரணம் என்கிற பலவீனத்தை அசுத்தாவியை ஜெயித்தார். அதுக்கு ஜீவ வார்த்தையை சிலுவையில் பேசினார். கைவிட்ட பிதா மேலே கோபம் இல்லை, காட்டுக்கு பகை இல்லை, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஏசு ஜீவரத்தை கொடுத்தாரு. உன்னுடைய பலவீனத்தை உன்னுடைய பாவத்தை உன்னுடைய சாபத்தை உன்னுடைய உன்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஏசு என்னையா செய்தார். அவ்வளோ பெரிய பலவீனத்தில் சிலுவையில் பிதாவியை இவருக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். இயேசுக்கு சாப்பிடவா முழு கூட தேவன் தான் முழு அசுத்த
பாவத்தை மறந்து பாதாளம் பலவீனத்தையே ஜெயித்து வந்தார். அந்த ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம். வாழ்க்கையில் பலமாக இருக்கணுமா? செங்கடல் பிளக்கணுமா? யோர்தான் பின்னிட்டு போகணுமா? இல்லை எரியோ தரைமட்டமாகணுமா? இல்லைன்னா செங்கடல் யோர்தான் எரியோ எல்லாம் தடையாது வாழ்க்கையில் பிசாசு பலவீனத்தை கொடுத்து சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தில் வாழ்நாளெல்லாம் அசுத்தாய் போராட்டமாக போயிடும். அதனால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்து பாதம் எல்லாமே அசுத்தாய் தான். ஆதாமுக்குள்ளே பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தைத்தான் நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு அந்த தேவநீதி கிறிஸ்து தேவநீதி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தம் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள் தான் பசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து எருசலேமில் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைந்து வந்து சாட்சியார். எந்த நாட்டுக்கும் எந்த தேசம் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான். அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மறுத்து அந்த தேவன் தரவுகள் எங்கே பார்த்தாலும் பேர், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள், எங்கே பார்த்தாலும் சாபங்கள், பிசாசின் கிரியைகள், வானத்திற்குள் சகல அதிகம் வானத்திற்குள் எங்கே பார்த்தாலும் பலவீனம் திலான வியாதியர்கள் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தையும் மரியாதை ஏசு எங்கும் சுற்றிட்டு இருந்தார். விசுவாசின் வல்லவில் அக்கப்பட்டு யாரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவனை தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. இல்லைன்னா மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்க முள்ளு குறுக்கும் பாவ உலகம், சாப உலகம், மரண உலகம், தட்டு அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், நன்மை தீமை வட்டத்தில் எல்லாருக்கும் எல்லா கேடுபாடு இயேசு ஜீவனை எல்லா நன்மைகளும் அது தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்குது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கும் மரணத்துக்கு அப்பாற்பட்ட அவர் தேவி நீதி உயிர்த்ததுமானவர். அவர் ஜீவ விருட்சத்துக்கு நீ அதை பிதாக்குமார் ஆதாவும் முழு உலகத்துக்கு தான் பசுத்தாவி உண்மையிலே இறங்குவார். ஒரு ஆளுக்கு பகை காசு ஒரு ஆள் அசுத்தாவி தான் வரும். அதனால தான் இயேசு ஏற்று எவ்வளவாய் உலகத்தில் அனுப்புவோம். உலகம் ஆதாமத்திற்கு என்ன முழு உலகம் இயேசு ஜீவன் பரிவஞ்சவன் கொடுக்கும்போது அசுத்தாயோட பசுத்தாய் வர ஆவியில் ஆத்மா சரீரத்தில் வாழ்க்கையில் ஜீவத்தில் ஊற்றி எல்லாரும் பலன் அவனே திராட்சை செடி நீங்கள் குடிகள் ஒருவனின் வார்த்தையில் எனக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஏசு எங்கே போனாலும் பலவீனமானவங்க எல்லாம் பலப்படுத்துகிறாரு. ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு வியாதியத்தை திமிர்வாதங்கள் லேகோன் பிசாது பெரும்பாடு உள்ள சரி 38 வருஷம் வியாதி கொடர் சவுடர் மூடர் எல்லாருக்கும் ஜீவக்கண்ணு, ஜீவகாது, ஜீவ சொல்கிறோம், ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவகட்டி பிதாக்கும் ஆதாமும் முழுவதும் சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் சேர்ந்த தொல் செயலில் பசுத்தாவி அசைவாடி பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. அதான் சொல்லணும் அப்போ சார் ஒன்று பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளனடைந்த ஒரு வாழ்க்கை வாயின கிறிஸ்துக்குள் வரணும். அவர் சரீரத்துக்கு அவர் ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. ஜீவ பலன் இல்லைன்னா நன்மை தீமை வாழ்க்கை தான் இருக்கும். கண்டிப்பாக பலவீனம் பிடிக்கும். அட்ரஸ் கேட்டுட்டு வரும். ஆத்மாவில் பெறும், சரீரத்தில் வாழ்க்கையில் பெறும், ஊழியத்தில் பலவீனம், திருடுனாக்கி பிசாசு பலவீனை பற்றி ஆவியில் ஆத்மாவில் கவலை, பயம், வெறுப்பு, காசு, சுயநீதி, இதை நீதி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் உரிமையாக வந்து திருடவும் கொள்ளும் வைக்கத்தான் முடிவு பாதாளம். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பெறும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து ஜீவாவி, ஜீவாத்மா, ஜீவசரன், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம் அளவற்ற இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தாவி உன்மேல் புறாவை போல் இறங்குவார். ஜபம் பண்ணுவோம். பசுத்து பிதாவை இந்த அருமையான மதிய வேலையிலே எங்களோடு கூட பேசுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆடுவே இயேசு எங்கும் சுற்றி திருந்து விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் விடுகிறான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வற்றவர்களாகி இலவசமான கிருபையினாலே கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. உலகமெங்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்றுவோம். எல்லோரும் பலவீன ஆவியில் ஆத்மா சரீர வாழ்க்கையில் ஜீவித ஊரில் கண்களிச்சமாக ஜீவனத்திற்கு சிந்தையில் பலவீனம், ஆத்மா ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், அவருடைய பல காரியங்களில் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களை பலப்படுத்தும்படி பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரும் விசுவாசம் கட்டுவன் நித்திய ஜீவனாடி இயேசுவை தந்து இயேசு ஜீவ விசத்துக்கு தேவநீதி வைத்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அதை தந்துள்ள இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஜீவனை ஜீவசரிச்சு இயேசு சாப்பிட வாக்குறது அந்த பிதாக்குமார் ஆதரவு முழு உலகத்து கொடுக்குறதா அசுத்தாவி ஓடுற பசுத்தாவி இறந்துக்கத்தா ஆவியில் பலன், ஆத்மாவில் சரீரத்தில் பலன், அவருடைய கிறிஸ்துக்குள்ளே பலன் உண்டாகட்டுக்கத்தாவே. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதாவில் சமய பூமி கடைசி கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம், ஆவியில் பலன், ஆத்மாவில் தரித்திர பலவீனம் இயேசு கிறிஸ்துக்குள் எல்லையற்ற ஐஸ்வர்யங்கிறது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாவி போல பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டாக பலன் உண்டாகட்டுக்கத்தாவே. பாவம் மரணம் ஓடுற தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யம் வரட்டுக்கத்தாவே. நானே திராட்சை செடி நீங்கள் குடிகள் ஒருவனில் வார்த்தை நிலைத்தவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
சரீரத்தில் வியாதிகளெல்லாம் நீக்கிட்டேன். ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி தேவனுக்கு ஆதாம் முழுவதும் குடும்பத்தில் பற்ற தேசம் முழுவதும் கட்டளைகள் செங்கு சுற்றி இந்த பிசாசின் பலன் யாவரும் வெளியிலானால் அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதா ஆதாம் குடும்பத்தார் இனத்தார் தேசார் மாம்சமானி அவருக்கு போகிறவர்கள் எல்லா இடத்துல இயேசு ஜீவன் பருவி தேவன் தனக்கு ஆதாம் பசுத்த இறங்குறதா ஆபிரகாம் பலிபீடத்துக்கு ஒரு பைதுட்டோட்டு ஊட்டி தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் 100 வயசு தொழில் பலனில் ஈசாக்கை பெற்று சகல காலத்தில் ஆசமாக இருந்தது போல அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் உண்டாக புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. கிறிஸ்து மூலமாக அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசீர்வாதம் செய்தி கேட்கிற ஊருக்கு உண்டாகிட்டு தாரே பெரிய ஏபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறது. செய்தி கேட்க அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறார். ஆதாமை தெய்வத்தை கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்த எக்காலத்தை வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்த வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவ நிலைத்திருக்க இந்த செய்தி கேட்க ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா. அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறதுக்கா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது எப்போ ஆதாமுக்குள் இருந்த அசுத்தாவி தான் ஒரு நன்மத்தை அறியத்தக்க கனியே தேவன் தனக்கு கொடுத்த அசுத்தாவி வாயு ஆவி ஆத்மா சரி வாழ்க்கை உள்ள பலவீனம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கேஸ் பிரச்சனை வியாதி வருவது தரித்திரமாகவே வாழ்க்கை உள்ளா நீங்கள் கிறிஸ்து நானே வழி ஜீவ வச்சது அது ஜீவனை தேவநீதி உங்களுக்கு பரலோக ராஜ்யங்குது. இந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாவி நீங்கள் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேம் யூதா சாமி பூமி கடைசி சாட்சியாக இருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படியே ஆசிரியத்தை மகாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும் பெரிய காரியம் செய்யும். பிள்ளைகள் குடும்பம் பட்டத்தை முழு உலக இயேசு ஜீவன் பருவ தேவந்தர் உலக அசுத்த பசுத்தாயிருக்கு இயேசு எங்கும் சுற்றி பிசாசு வல்லபடி யாரும் பிடியில ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு நாடு திருவதில் பங்குத்த ஒவ்வொரு கிறிஸ்துவ தேவந்தர் ஆதம் முழு அசுத்த பசுத்தாயிருக்கு ஊழியம் செய்ய இந்த செய்தி கேட்க ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே மோபரியை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் ஏற்படும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ண உங்கள் விருப்பம் தான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான். என்னோட கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்று என்னுடைய எல்லா செய்தியும் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 1:8 உங்கள் வாழ்க்கையில் நேர்வா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எப்போ ஆதாமுக்கள் பிள்ளை கிறிஸ்துக்குள் மறுபடி தேவன் தரக்கூடிய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் உருவாக நீங்கள் பலன் அடைவீர்கள். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தால் துர்குணத்தில் உருவான் பாவத்துக்கு மதித்து தேவ நீதிக்கு வரணும். நன்மத்தை மதியத்தக்க கனி பறித்து புஷித்தாய் அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாய் பாவியானாய் அசுத்தாய் வந்து வாழ்க்கை உள்ள பலவீனம். இப்போ இயேசு வருத்தப்பட்டு வர எல்லோரும் எண்ணித்துவான் நானே ஜீவப்போம் இயேசு வந்து ஜீவரத்தத்தை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தார். அசுத்தாய் போட்டு பசுத்தாய் வந்து ஆவியில் ஆத்மாவில் சரித்திர வாழ்க்கையில் ஜீவித்த ஊழியத்தில் சகலத்தில் நீ பலனில் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலும் பரலோகத்தை சுதந்திரிப்பாய். அவ்வளோதான். ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணணும்னா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு ALC வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகள் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1:8 உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய எல்லா செய்திகள் கேட்கணும். வீட்டுக்குள்ள ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கேட்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது வேண்டானா ஆதாம் வழி அசுத்தாவி இடத்தில் வந்து பலவீனம் அடைவீர்கள். பசுத்தாவின கிறிஸ்துக்குள்ளன் அது கிறிஸ்து நானே வழியை சத்து ஜீவனமாக இருக்கிறார். அவர் ஜீவசர ஜீவன இயேசு சாமண்டமாக பரலோக ராஜ்யமாக இருக்கிறார்.
அதை பிதாகுமார் பஸ் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் ஓடிடும் பசுத்தாய் ஒரு நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதா சம கடைசி சாட்சி நித்திய பரவராய் இந்த பூமியில் பல நிச்சயம் பெற்ற ஒரு கேரண்டி அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 16/9/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார்.